ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சபை மக்கள் எல்லாருக்கும் அட்டன் பண்ற எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். எதிலிருந்து மார்க் ஸ்டார்ட் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை அறிமுகப்படுத்திய யோவான் ஸ்நானங்களிலிருந்து ஆரம்பிக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தின் ஆரம்பம் ஸ்டார்ட் பண்றார். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பாக போய் உனக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பிற்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் வேற, இயேசு கொடுத்த ஞானஸ்நானம் அப்படின்னா இயேசு கொடுத்த கட்டளையின்படி சீஷர் கொடுத்த ஞானஸ்நானம் வேற. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்தே வாசிச்சா உங்களுக்கு தெரியும். யோவான் யோவான் மூலமாய் கேள்விப்பட்டு வரப்போகிற மேசியாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நிராகரிக்க மாட்டோம் என்று யோவான் கிட்ட ஞானஸ்நானம் எடுத்த ஆட்கள். அதுக்கு பிற்பாடு இயேசுதான் அந்த மேசியா, இயேசு மரித்து உயிர் தெழுந்தா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தாராகிய ஒரு சீஷர்களை, யோவானுடைய சீஷர்களை பவுல் சந்திக்கும் பொழுது எந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், யோவான் கொடுத்த நாமத்தில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யோவான் தனக்கு பின் வந்தவராகிய இயேசுவை குறித்து சொன்னானே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னப்போ, இல்லை தெரியாது அப்படின்றப்போ, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் செல்லுபடி ஆகாது என்று சொல்லி பவுல் மறுபடியுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கும் இயேசுடைய சீஷர்கள் கொடுக்குற ஞானஸ்நானத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் யார் யாரெல்லாம் இயேசு விசுவாசி, அதாவது வரப்போகிற மேசியாவை, இயேசுன்னு கூட சொல்லலை யோவான், வரப்போகிற மேசியாவை நான் மறுதலிக்க மாட்டேன், இதுதான் காலம், மேசியா வரப்போகிறாரு, மேசியாவை வந்துட்டு மறுதலிக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மெயினாக யூதர்கள் யார் யாரெல்லாம் வராங்க எல்லாருக்கும் யோவான் கொடுக்குறாரு. இந்த யோவான் ஸ்நானகனுடைய மெயின் டார்கெட் எந்த ஆடியன்ஸ், யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா யூதர்களை மெயினாக டார்கெட் பண்ணுறாரு. ஏன்னா யூதர்கள் தான் அவர் மறுதலிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. இந்த யோவான் ஸ்நானன் யார் அப்படின்னா இயேசுடைய கசின், பிறப்பின்படி மாம்சத்தின்படி இயேசுவுக்கு கசின். அப்படின்னா மரியாள் எலிசபெத்தும் சகோதரிகள் அப்படின்ற கசின் ரிலேஷன்ஷிப்பில் வராங்க. எலிசபெத்து யோவானை கர்ப்பம் தரித்திருந்த பொழுது மரியாள் எலிசபெத்தை சந்தித்து வாழ்த்தல் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எலிசபெத் வயிற்று கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது யோவானை பரிசுத்த ஆவியால் நிரப்பினார். இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் யாரையுமே பார்க்க முடியாது. இந்த யோவானை குறித்து இயேசு சொல்லுகிறார், வந்திருக்கிற எலியா இவன் தான் அப்படின்றார். அப்படின்னா மறுபிறப்பெல்லாம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எலியா மறுபடியும் யோவானை பிறந்தார், 2வது ஜென்மம் அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்ல, எலியாவின் ஆவியை உடையவன், தெளிவாக சொல்ல, த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றது, எலியாவை போல வைராக்கியம் உள்ளவன். எலியா ஒரே ஒரு தனி தீர்க்கதரிசியா இருந்து எப்படி அன்னைக்கு இருந்த ராஜாக்களை எதிர்த்து நின்று பயங்கரமா பேசினான், பயப்படவே கிடையாது. ஒரே ஆளா தனியா நின்று 400 மந்திரவாதிகளை மொத்தமா வெட்டி போட்டான். ஓப்பன் சேலஞ்ச் தான். கர்த்தரே தேவனாலும் கர்த்தரை பின்பற்று, பாகால் தேவனா பாகாலை பின்பற்று, இதுவரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். டைரக்டா கேட்டான். அக்கினினால எந்த தேவன் பதில் தர, அவர் தான் தேவன்றா, வாடா பார்க்கலாம் நான் நீயா நானா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. நமக்கு பேய் ஓட்டுறதுக்கு போகிறதே தனியாக போனால் பயமாகுது. அது பேயானு முழுசாக தெரியாது. பேயின்னு நினைக்கிறோன்னு கேள்விப்பட்ட உடனே ஓட்ட போகிறதுக்கு நீ வா நான் வா அப்படின்னு இருக்குது. ஆனால் எலியா வந்து தனி ஒரு ஆளாக இருந்துன்னு நேருக்கு நேராக ஒரு 400 மந்திரவாதிகள், அந்த 400 மந்திரவாதிகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபுல்லாக தனியாளாக உட்காந்துன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கன்னா தூர தேசத்துக்கு எங்கன்னா போயிட்டு நல்லா சத்தமாடி வந்தா பார்ப்போம், தூங்கிட்டு இருக்க போது நல்லா வேகமாடி வருதா பார்ப்போம். என்ன ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. அதே தைரியம் உடையவனாய் யோவான் செயல்படுகிறார். வந்திருக்கிற எலியா இவன் தான் அப்படின்றார். ரைட்டுங்களா? அப்போ வந்துட்டு அது மறைமுகமாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால எலியா மறுபடியும் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யூதர்களுக்கு இருந்தது. எலியாலாம் திருப்பிலாம் வரப்போகிறதுலாம் இல்லை, வந்திருக்கிற எலியா இவர் தான் அப்படின்ட்டு அதுக்கும் சேர்த்து இயேசு பதில் கொடுத்து என்ன பண்ணுறாரு, மொத்தமாக முடிச்சு விடுறாரு. இந்த யோவான் வனாந்திரத்தில் இருந்ததுனால கவனி, ஊருக்குள்ளலாம் வனாந்திரத்தில் தான் அவன் பேசுகிறான். அப்போ எந்த அளவுக்கு யோவானுடைய வார்த்தைகள் தைரியமாக இருந்திருந்து அப்படின்னா, ஊர் மக்களுக்கு ரீச் ஆகி ஊர் மக்கள் வனாந்திரத்தை யோவானை தேடி போய் அங்கே யோவான் கல்ல விழுகிறாங்க. யோவான் சாதாரண வார்த்தைகள்லாம் பேசலை. யூதர்களுடைய தலைவர்களையும் பரிசேயர் சதுசேயர்
நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து, அ மனிதர் வழக்கமாய் நான் பேச வேண்டுமானால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யோவான் பச்சை பச்சையா திட்டுறாரு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். அப்படிதான் பயங்கரமா திட்டுறாரு. "விரியன் பாம்பின் குட்டிகளே, விபச்சார சந்ததியாரே" அப்படின்றாரு. எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது? யார திட்டுறாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய பரிசேயர், சதுசேயர், தேவாலயத்தினுடைய பிரதான ஆசாரியனை வரைக்கும் திட்டுறாரு. அப்படி பேசினா தேவதூஷணம்னு சொல்லி அங்கேயே கொன்றுவாங்க. ஆனா, யோவான கண்டு அலறாய்ங்க, பயப்படுறாய்ங்க. யோவான் தேவனால வந்திருக்கிற தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்புறாங்க. அப்படி நம்பும்பொழுது யோவான் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாருன்னு கேட்டா, யோவான் ஒரு தீர்க்கதரிசனமும் சொல்லல. தெரியுமா? யோவான் ஒரு தீர்க்கதரிசனமும் சொல்லல. யோவான் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் தான். இவர் தான்ப்பா அந்த மேசியா அப்படின்னு கரெக்ட்டா கை காட்டினாரு. யோவான் எந்த அளவுக்கு தைரியமா பேசுறாருன்னா, ராஜா அந்த டைம்ல இருந்த ஏரோது ராஜா. ஏரோதுன்றது ராஜாவோட பெயர் அல்ல. அந்த ராஜா ஸ்தானத்தினுடைய ஒரு பட்டம். அந்த ஏரோதுன்ற அந்த பட்டம். அதுல வந்துட்டு அந்த அந்த டைம்ல இருந்த ஏரோது ராஜா என்ன பண்றான், அவனுடைய சகோதரனுடைய மனைவிய வச்சுக்கிட்டு இருக்கான். அது தெரிஞ்ச உடனே யோவான் பப்ளிக்கா திட்டுறார். "ராஜா மரியாதையா மனம் திரும்பு செத்து போயிடுவ பார்த்துக்கோ" அப்படின்ட்டு. ராஜா பயந்துகிட்டு சரிப்பா, சரிப்பான்றவர் அமைதியா இருக்காப்புல. ஆனா, அந்த சகோதரனுடைய பொண்டாட்டி இருக்கிறா பாரு, அவ வந்துட்டு ராஜாவே என்ன கைக்குள்ள போட்டு, இவன் நம்ம குடிய கெடுத்துருவான் போலருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றா, சரியான நேரத்தில ராஜாவுடைய அரசவையில ராஜாவும் மந்திரிமார்களும் இருக்கும் பொழுது, இவருடைய பொண்ண வந்துட்டு நடனம் ஆட சொல்லி அனுமதித்து, அத பார்த்து ராஜா மகிழ்ந்து, அ அவன் அரியாசனத்தில உட்கார்ந்துகிட்டு, "நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன். உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ன உடனே, "அம்மாவ கேட்டு வரட்டுமா?" அப்படின்ட்டு அவ போய் அம்மாவ கேட்கிறா. அம்மா வந்து என்ன சொல்றா, "யோவானுடைய தலைய கேளு." "என்ன வேக வச்சு தின்னவா போற? யோவானுடைய தலைய கேளு" அப்படின்ட்டு. அது அது அப்படித்தான் வந்து ராஜாவும் தன் வாக்குறுதி நிறைவேற்றணுன்ற காரணத்துக்காக, தேவ சித்தத்தின்படி யோவான் தலை வெட்டப்பட்டு சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். இந்த யோவான் ஏன் சோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசப்பட்டு கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசிட்டு வர்றார். அதுக்கு அப்புறமாகவும் தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எப்போ? மல்கியாக்கு பிற்பாடு. பழைய ஏற்பாட்டோட கடைசி புஸ்தகம் மல்கியா. மல்கியாக்கு பிற்பாடும் தேவனால் அழைக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா, ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசவே இல்ல. புரியுதா உங்களுக்கு? எத்தன ஆண்டு வருஷத்துக்கு பேசல அப்படின்னா, சுமாரா ஒரு 400 வருஷத்துக்கு பேசல. தீர்க்கதரிசிகள் யாரும் அப்படியே பரிசுத்தாவில் நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை போல்டா தைரியமா இஸ்ரவேல் தேசத்து மக்களை நோக்கி பேசவே இல்ல. 400 வருஷத்துக்கு பிற்பாடு யோவானை கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்ப யோவான் பேசுறத பார்த்தா, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் பேசுனதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. நம்ம முன்னோர்கள் சொல்லி வந்தாங்கல்ல. எழுதப்பட்ட வார்த்தைகள் இருக்குல்ல. அத விட பயங்கர அதிகாரத்தோட பேசுறாரேப்பா. யாருப்பா இவரு? அப்படின்ட்டு பயந்து போய் அமைதியாயிட்டாங்க எல்லாருமே. அதனால தான் யோவான் இங்க ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுறார். வனாந்தரத்தில வழி ஆயத்தம் பண்ணுகிறவர். பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசி சொன்னது போலவே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில பாருங்க. ஏசாயா எங்க போச்சு? 40ஆம் அதிகாரம். 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். கவனிச்சீங்களா? இதுதாங்க சொல்றாரு. வனாந்தரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படும். மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதருமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா கடைசியா சொன்னது இதுதான். மல்கியா மூலமா கடைசியா உரைக்கப்பட்டது இதுதான். மேசியா வருவதற்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். அந்த தூதன் வந்துட்டு வரப்போகிற ஆண்டவர் யாருன்ற சொல்லுவாரு. மல்கியா அத சொன்னாரு. மல்கியாக்கு அப்புறம் எவனுமே எதுவுமே பேசவே கிடையாது. இப்ப அது சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? மார்க் யார பத்தி சொல்றாரு? யோவான் ஸ்நானன பத்தி பேசுறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்படி பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப என்ன ஆகுது பாருங்க. யோவான் குடுக்கிற ஞானஸ்நானத்திற்கும் அ இயேசு மூலமாய் பெறப்பட்ட கட்டளையின்படி குடுக்கிற ஞானஸ்நானத்திற்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்து நீ மனம் திரும்பு. இந்த ஞானஸ்நானம் தான் மனம் திரும்புதல் உனக்கு அப்படின்னு யோவான் குடுத்தார். ஆனா இயேசு மூலமாய் சீஷர்கள் கிட்ட எடுக்கிற ஞானஸ்நானம் எப்படின்னா, விசுவாசத்தால மனம் திரும்பிட்டேன் அப்படின்றதற்கு அடையாளமாய் ஞானஸ்நானம் எடுக்க வரும். மனம் திரும்புறதுக்காக ஞானஸ்நானம் எடுக்க வரல. மனம் திரும்பினனால ஞானஸ்நானம் எடுக்க வரும். கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். மைக் ஆன் பண்ண வேண்டாம். அப்படியே சொல்லுங்க. மனம் திரும்பும்படியாய் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அது யோவான் கிட்ட. ஏற்கனவே மனம் திரும்பினனால ஞானஸ்நானம் எடுத்தோம். கிறிஸ்து இயேசு கிட்ட.
அதான் டிஃபரன்ஸ். அது யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம். இப்ப நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் எடுக்கிற ஞானஸ்நானம், மனம் திரும்பிட்டோம் அப்படின்றதற்காக ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தால மனம் திரும்பல. மனம் திரும்பினனால தான் ஞானஸ்நானம் எடுக்க வரோம். சரியா? அது பாருங்க. அப்பொழுது யூதா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த வருஷத்தை வச்சு கவனிங்க. இந்த வருஷத்தை வச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யோவான் கிட்ட பாவ அறிக்கை பண்ணாங்க. அதனால கத்தோலிக்க மதத்தில் ஊழியக்காரர்கள் கிட்ட அப்படின்னா ஃபாதர் கிட்ட பாவ அறிக்கை பண்ணுவது சரி அப்படின்ட்டு இந்த வேத வசனம் காட்டுவது சரியா இருக்குமா? அதை அடிக்கடி சொல்லுவேன். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி யாரு? யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன். ஸ்நானகன் அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுக்கறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால யோவான் ஸ்நானகன் அப்படின்னு அடமொழி ஸ்நானகன். சரியா? அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. அப்படி தொடர்ந்து வாசி. யோவான் எப்படிப்பட்டவனா இருந்தான்? யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டிக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். இந்த வெட்டிக்கிளின்னு சொன்ன உடனே வந்துட்டு இதில் 2 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எனக்கு தெரியாது. அதுக்குரிய சரியான தீர்வு எந்த ஒரு வேத பண்டிதனும் சொல்ல முடியல. ஆனால் 2 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒன்று என்ன, வெட்டிக்கிளின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நிஜமாவே வெட்டிக்கிளியும் பெரிய பெரிய வெட்டிக்கிளி அவிச்சு வெட்டிக்கிளி தான் சாப்பிட்டாரு. பூச்சியில் பெருசு பெருசாக இருக்கும். வெட்டிக்கிளியும் காட்டுத்தேன் தான் அவருடைய ஃபுட்டாகவே இருந்தது அப்படின்றாங்க. சில வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கில வார்த்தை லோக்கஸ்ட் வெட்டிக்கிளி. லோக்கஸ்ட்னு சொல்லும்போது அந்த பூச்சின்ற வெட்டிக்கிளிக்கு லோக்கஸ்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்தலாம். லோக்கஸ்ட்னு சொல்லி ஒரு பழம் இருக்கான், ஒரு பழ வகை இருக்காமா ஆக்சுவலாக. இதில் 2த்துல எது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இப்போ யோவான் ஸ்நானகன் யாரை கை காண்பிக்கிறார் அப்படின்ற சத்தியம் தான் முக்கியமே தவிர, யோவான் என்ன சாப்பிட்டாருன்னு நம்மளுக்கு தேவையில்ல. அவன் என்ன சாப்பிட்டா சாப்பிடல நம்மளுக்கு என்ன, என்னவோ சாப்பிடு என்னவோ கூடி. அவர் சொன்ன உபதேசம் என்ன, அதுதான் பாயிண்ட் இப்போ. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது என்னெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக வெட்டிக்கிளி சாப்பிட்டுருக்க மாட்டார். லோக்கஸ்ட்னு சொல்லக்கூடிய பழ வகை, அந்த பழத்தையும் தேனையும் உணவாக கொண்டிருப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஒட்டக மயிர் தான் வந்துட்டு அவர் ட்ரெஸ்ஸாக உடையாய் தரித்து போட்டு கொண்டிருந்தார். அவர் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அப்போ யோவான் எப்படி பார்த்தாங்க? பயங்கர பவர்ஃபுல் பர்சனாக பார்த்தாங்க. அப்போ யோவான் சொல்றாரு, என்னை விட வல்லமை ஒருத்தர் வர போறார். என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. மல்கியா 3:1 ப்ராஃபசி பக்காவா சொல்றாரு பாருங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மார்க் தெளிவாக சொல்லிட்டார், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் தரணும், தண்ணியில் அவ்வளோ முக்கி தூக்குறேன், எனக்கு பின் ஒருத்தர் பயங்கர என்னோட பவர்ஃபுல்லாக வருவார் பத்தியா, அவர் பரிசுத்த ஆவிக்குள்ளாக உன்னை மூழ்கடிக்க செய்வார், முழுமையாய் பரிசுத்த ஆவி ஒன்று தருவார் அப்படின்னு சொல்லி மார்க் இங்கே அழகாக சொல்லியிருக்கார். இதே வருஷத்தை மத்தேயு எழுதும்போது எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில், நான் உங்களுக்கு ஜலத்தில் ஞானஸ்நானம் தருகிறேன், எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் தருவார். இந்த ஆவி ஞானஸ்நானம் அக்கினி ஞானஸ்நானம் என்னன்றதை முன்னே நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக சண்டே சர்வீஸ் மார்னிங்கில் கூட நான் சொல்லி கொடுத்தேன். பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்ற வார்த்தைக்கு மூழ்குதல் என்ற அர்த்தம். கிரேக்க வார்த்தை பப்திஸ்மோ. பப்திஸ்மோ அப்படின்னா மூழ்குதல் அப்படின்றது அதனுடைய பொருள். ஆவியினாலும் அக்கினினாலும்னு சொல்லும் பொழுது ஆவியில் மூழ்கடிக்க செய்கிறார். பரிசுத்த ஆவி முழுமையை தர, ஐ எம் ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட், முழுமையை தரார் விசுவாசித்தால். விசுவாசிக்கலனா என்ன பண்றாரு? அக்கினியில் ஞானஸ்நானம் தருகிறார், நரகத்துக்கு போடப்படுகிறார். அதுதான் அதோட மீனிங். அதுக்கு முந்தின வசனம் அதுக்கு பிந்தின வசனமும் அதே பொருளில் தான் சொல்லப்பட்டிருக்குது. அது நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ தொடர்ந்து வாசிப்போம். இப்போ யோவானோட டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த யோவான் கிட்ட இப்போ யார் வரா பாருங்க. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்து, இயேசு எங்கே பிறந்தாரு? இயேசு எங்கே பிறந்தார்? ஏன் இயேசு நஸ்ரனா இயேசுன்னு சொல்கிறாங்க? மாட்டு தொழுவமா? ஒரு 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 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் டைமில் செய்தியில் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறக்கலை, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாருன்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. மாட்டு தொழுவம் தெரிந்து கொண்டார் மாதேவர். அவர் மாட்டு தொழுவெல்லாம் தெரிந்து கொள்ளல, மாட்டு தொழுவத்திலே பிறக்கல. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சத்திரத்தில் பிறந்தார். மாட்டின் முன்னணையில் கிடத்தினார்கள். முன்னணைன்னு மாட்டுக்கு தீவனம் போடுற பெட்டி,
பெருசா இருக்கும். நல்லா வார்மா இருக்கும். வைக்கோல்லாம் வச்சு, துணிலாம் வச்சு குழந்தை குளிர் காலத்துல வார்மா இருக்கணுன்றதுக்காக அதுல வச்சாங்க. அவ்வளவுதான். மாட்டு தொழுவத்திலலாம் பிறக்கல. சரி, சரி. நசரேயனாகிய இயேசுன்னு ஏன் பேர் கொடுக்கப்பட்டுச்சு? நசரேயனாகிய இயேசு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? இயேசு நசரேய விரதம் உடையவரா இருந்தாரா? மதுபானம் இல்ல, தொடாமல், தலைமுடி சவரகம் பண்ணாமல், டெட் பாடி தொடாம அப்படி இருந்தாரா? இல்ல. அந்த செத்து போன குட்டி பிள்ளைய வந்து இயேசு தொட்டாரா இல்லையா? எக்ஸாக்ட்லிமா. அ அந்த குட்டி பிள்ளைய செத்து போன அந்த குட்டி பிள்ளைய இயேசு தொட்டாரா இல்லையா? தொட்டு தலித்தா குமி அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்துருன்னு அர்த்தம். டெட் பாடி தொட்டாரா? அ இயேசு வந்துட்டு ஒயின் குடிச்சாரா? அவங்க கல்ச்சர். கானா ஒரு கல்யாண வீட்ல தண்ணீரை திராட்சை ரசமாய் திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது ஆக்சுவலா. திராட்சை ரசம் இயேசு குடிச்சாரா? ஆமாவா? அ இயேசுடைய தலைமுடி அப்படி பெருசா சிம்சன் மாரி 7 ஜடை போட்டுலாம் கிடையாது. ஆமா. அப்படி எந்த ஒரு சரித்திர ஆதாரமும் நம்ம பைபிள்ல இல்ல. அப்போ நசரேயனாகிய இயேசு அப்படின்னு சொல்லும்போது நாசரேத் ஊரில் பிறந்தார் அப்படின்றது தான் பாயிண்ட். தொடர்ந்து வாசிப்போமா? யோவான் யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்க இப்ப இங்க பாருங்களேன். ஆண்டவரே உம்மால் நான் ஞானஸ்நானம் பெறுறதுக்கு என்னால் நீர் பெறலாமா? அதெல்லாம் இல்ல. இப்பொழுது எல்லாம் நீதி நிறைவேற்ற இடம் கொடு. கவனிங்க. மார்க் யோவான் என்கிற மார்க் ஜஸ்ட் கட்ஸ் டு தி சேஸ். டைரக்ட்டா பாயிண்ட் வந்துறாரு. எக்ஸ்ட்ரா கதெல்லாம் போய் சுத்தி அடிச்சு அவனுக்கு பிறந்தான், இங்க பிறந்தான், அந்த வம்சம் வரலாறு இப்படி ஆச்சு, அவர் இப்படி சொன்னாரு, யோவான் இப்படி சொன்னார். சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையின்படி வந்த தூதன் யோவானு. யோவானோட டிஸ்கிரிப்ஷன் இதுதான். யோவான் டைரக்ட்டா இயேசு கிட்ட இயேசு வந்து யோவான் ஞானஸ்நானத்துக்கு வந்தாரு. இப்ப இயேசுவோட ஊழியத்துக்கு டைரக்ட்டா போயிட்டாரு. பெருசா எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்ல. பாருங்களேன். அவர் ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் திறக்கப்படுகிறதையும், ஆவியானது புறாவைப் போல் தம்மில் இறங்கி வருகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே இன்ஸ்டன்ட்டா அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு இப்பவும் பாருங்க ரொம்ப ஷார்ட்டா கிறிஸ்பா பாயிண்ட் பை பாயிண்ட். இப்ப கவனிங்க. ஏன் மார்க் வந்துட்டு பிசாசு இயேசு சோதித்தான் ஏன் சொல்லல? 40 நாள் முடிந்த உடனே பசி உண்டாயிற்று. மத்தேயு எழுதினார்ல. அந்த மாரி ஏன் மார்க் எழுதல? இப்ப இத வச்சுக்கிட்டு நெறையா இஸ்லாமியர்களும், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் நெறைய பேர் என்ன சொல்றாங்க, காலகட்டத்தின் அடிப்படையில பார்க்கும்பொழுது மார்க் முதல்ல எழுதினாரு. இந்த ஸ்டோரி மார்க் எழுதின ஸ்டோரிய வச்சுக்கிட்டு மத்தேயு, லூக்கா, யோவான்லாம் படிச்சு டெவலப் பண்ணி எழுதிட்டாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காய்ங்க. புரோகிரசிவ் காஸ்பல். புரோகிரசிவ் காஸ்பல். இல்லாட்டி டெவலப்மென்ட் ஆஃப் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா, மார்க் முதல்ல ஒரு பேசிக்கா ஸ்டோரி எழுதினாராமா. அதிலிருந்து மத்தேயு, லூக்கா, யோவான்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் டெவலப் பண்ணி யோவான் கிட்ட வந்து சேரும்பொழுது என்ன ஆயிருச்சு, இயேசுவ கடவுளாவே ஆக்கிட்டாய்ங்க. கிடையவே கிடையாது. நான் சொல்லட்டுமா? மத்தேயு, லூக்கா, யோவான் தேவையே இல்ல. மார்க் சுவிசேஷ புஸ்தகம் மட்டுமே போதும் இயேசுவ கடவுள்னு ப்ரூவ் பண்றதுக்கு. தெரியுமா? ஆமா. அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இங்க பாருங்க 40 நாள் முடிந்த பின்பு பசி உண்டாயிற்று. அதெல்லாம் இல்ல. சாத்தானால சோதி என்ன பிசாசு வந்துட்டு இயேசுகிட்ட 3 கேள்விகள் கேட்டான். இயேசு என்ன பதில் சொன்னார்? இல்ல. தெய்வதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். எப்போ? சோதனை காலம் முடிஞ்ச பின்பு. அதெல்லாம் பெருசா எழுதல. டைரக்ட்டா பாயிண்ட் நான் பேசிக்கா இது நடந்தது. இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரு. உடனே வனாந்தரம் போனாரு. சாத்தான் சோதிச்சான். அடுத்து தேவதூதர்கள் பணிவிடை செஞ்சாங்க. இப்ப இயேசு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். டைரக்ட்டா இயேசுவினுடைய ஊழியத்தின் காரியங்களை குறித்து இயேசு ஒரு ஊழியக்காரனாய் சேவை செய்யும்படி, ஊழியம் செய்யும்படிக்கு தான் வந்தாரு. ஊழியம் கொள்ளும்படிக்கு வரல. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா டைரக்ட்டா போக ஆரம்பிச்சுட்டார். வாசிக்கலாமா? 14ஆம் வசனம். யோவான் காவல் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். The time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel. இயேசுவினுடைய அத பாருங்க. காலகட்டத்தின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் மார்க் எழுதினாரு. மார்க் இயேசு என்ன பண்ணாருன்றத பத்தி ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காரு. இயேசு வாயை திறந்து சொன்ன முதல் பிரசங்கம் தெரியுமா? மனம் திரும்பு, சுவிசேஷத்தை விசுவாசி. இந்த செய்தியே சொல்லாத எந்த ஊழியக்காரனே கிடையாது. இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய உலக லெவல்ல சொல்றேன். தமிழ்நாட்டுல, இந்தியால மட்டும் இல்ல. உலக லெவல்ல ஹில் சாங்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பிரபலமான ஊழியம். இன்னைக்கு அது ஃபுல்லா டவுன்ல போய்க்கிட்டு இருக்கு. படிச்சு பாருங்க. ஹில் சாங் பத்தி ஆஸ்திரேலியால அந்த ஊழியங்கள் பத்தி படிச்சு பாருங்க. அவங்க உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் கேட்கக்கூடிய அதிகமான சாங்ஸ் ஓஷியன்னு சொல்லி அவங்க தலைப்பு வச்சு அது கீழ ஒரு சாங்ஸ் நெறைய சாங் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பாடல்கள் கேட்டே ஆகணும்.
பாடியே ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். மியூசிக்கு பயங்கரமா முக்கியத்துவம் குடுத்து, அத ஆரம்பிச்ச ஹியூஸ்டன் அப்படின்ற பாஸ்டர் ஒருத்தரு, அவர் வந்துட்டு பல ஸ்கேண்டல்ல ப்ராப்ளம்ஸ்ல மாட்டப்பட்டு 20,000 பேருக்கும் மேல 50,000 பேருக்கும் மேல உட்காரக்கூடிய ஒரே ஆடிட்டோரியம் கட்டி, இப்ப அதில பாதி ஆட்கள் கூட இல்லாத அளவுக்கு மொத்தமா குறைஞ்சு போச்சு. பிரபலங்கள். பயங்கர ட்ரெண்ட்ல போய் இப்ப பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு இப்ப அது. பெரிய பெரிய பிரபலங்கள் ஜஸ்டின் பீபர் போல ஆட்கள், செலினா கோம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இவங்கலாம் ஹாலிவுட்ல பிரபலமான செலிபிரிட்டீஸ், சினிமா நடிகர்கள். இவங்கள ஜஸ்டின் பீபர்லாம் அவர் சர்ச் தான் ஞானஸ்நானம் எடுத்தான். அவர்ட்ட தான். அப்ப அந்த மாரிலாம் பெரிய பெரிய ஆட்கள் பிரச்சனையாயி, இப்ப அந்த அந்த சவம் மொத்தமா டவுன்ல போயிருச்சு. அப்போ இவங்களுடைய பிரசங்கங்கள் பேசிக்காவே மனம் திரும்பு, சுவிசேஷத்த விசுவாசி அப்படின்னு சொல்லும்பொழுது, சுவிசேஷம்னா என்ன? இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். அவரை அன்றி வேற உங்க வழியே இல்ல பரலோகத்திற்கு. இத அவங்க பேசவே மாட்டாங்க. அந்த யுஎஸ்ல சொல்லக்கூடிய கெனத் கோப்லாண்ட் என்ற ஆட்கள், பொருளாதாரத்தையும், செழிப்பையும், ஆசீர்வாதத்தையும் ம ம மனோ தத்துவத்திற்கு ஏற்ற அடிப்படையில் பிலாசபி பேசுற ஆட்கள். பிலாசபின்னா தத்துவங்கள் பேசுற ஆட்கள். இத தான் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயங்கர பிரயோஜனமா இருக்கும். ஆனா, அ சொல்ல வேண்டிய மெயினான பாயிண்ட்ட சொல்றதே கிடையாது. மனம் திரும்பு, இயேசுவ தவிர்த்து வேற வழி இல்லன்ற சுவிசேஷம். சொல்றதே கிடையாது. நல்லா கவனி. இது நான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா? நல்ல ஊழியக்காரனையும், கள்ள ஊழியக்காரனையும் என்ன பிரசங்கம் பண்றான்? எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? மனம் திரும்புதலையும் 1 பாயிண்ட் நம்பர் மனம் திரும்புதலை பற்றி பேசாதவன் கள்ள உபதேசி. 2வது சுவிசேஷம் அன்றி, அதாவது இயேசு அன்றி உனக்கு வேற வழி இல்லன்னு சொல்லாதவன் கள்ள உபதேசி. இவன் இயேசுன்ற பேரை எப்படினாலும் பயன்படுத்திக்கிட்டோம். எங்கனாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கிட்டோம். அதெல்லாம் இப்ப கேள்வியே இல்ல. இயேசு என்ற நாமத்தை பயன்படுத்தி, சுவிசேஷத்தை அன்றி உனக்கு வேற வழி இல்லன்னு பேசுறாங்களா? இயேசு கிட்ட நீ மனம் திரும்புன்னு பேசுறாங்களா? இது 2த்தையும் பேசாதவன் ஊழியக்காரனே கிடையாது. அவன் கள்ள உபதேசி தான். இயேசு பண்ண முதல் பிரசங்கமே அதுதான். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில், மீன் பிடிக்கிறவனாய் இருந்த சீமோனும், அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்ததை அவர் வலை போட்டுக் கொண்டிருக்கிறபோது அவர்களை கண்டார். இயேசு அவரை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். எனக்கு உண்மையாவே இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு விஷயத்த விசுவாசிக்கிறேன். இயேசு சொன்னாரு. அவர் வல்லமை செயல்பட்டுச்சு. சீஷர்கள் அது பேதுருவும், அந்திரேயாவும் கேள்வி கேட்க வந்துட்டாங்க. அந்திரேயா அப்படின்றது ஆண்ட்ரூ. இந்த டைம்ல இயேசு எந்த பிரசங்கமும் பண்ணல. இயேசு இன்னும் பிரபலமாகல. எந்த அற்புதங்களும் நடக்கல. இயேசு முதல்ல தம்முடைய சீஷர்ல சூஸ் பண்றாரு. இதுல ஒரு முக்கியமான தகவல் கவனிங்க. ஆதி திருச்சபை நாட்கள்ல 1ஆம் நூற்றாண்டுல எந்த ஒரு குருமார்களாக இருந்தாலும் சீஷர்கள் குருவ சூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஃபீஸ் கட்டி போய் படிக்கலாம் முடியாது. குருவாகவே ஒருவரை சீஷனாக சூஸ் பண்ணால ஒழிய, குரு எதுவுமே யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார். ரபியா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், போதகரா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும். அவங்க தான் தன்னுடைய ஸ்டூடண்ட்ட சூஸ் பண்ணணுமே தவிர, ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர சூஸ் பண்ணி ஃபீஸ் கட்டுறேன் சொல்லித்தாங்க. அந்த சீனே அங்க கிடையாது ஆரம்பத்தில. இயேசு தான் பேதுருவ சூஸ் பண்ணிட்டார். இயேசு தான் ஆண்ட்ரூ, அந்திரேயாவை சூஸ் பண்றார். வலைய போட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. வலைய போட்டு போயிட்டாய்ங்க. இன்னொன்னு தெரியுமா? இயேசுடைய சீஷர்கள்ல பேதுருவை தவிர்த்து மற்ற எல்லாருமே வாலிபர்கள் தான் தெரியுமா? தெரியுமா? வாலிப பிள்ளைங்க. தெரியுமா தெரியாதா? இயேசு சீஷர்ல பார்த்து என்ன சிறு பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார்ல. சும்மா இல்ல. இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் தோராயமா ஒரு 10, 15 வருஷம் கேப் இருந்திருக்கும். ஆமா. இயேசுக்கு 30 வயசுனா இவங்களுக்கு ஒரு 15, 18 15 இருக்குமான்னு தெரியல. நான் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல என்னால. ஏன்னா அதுக்கு ஆதாரங்கள் இல்ல. ஆனா கேரண்டி சொல்ல முடியும். சீஷர்கள் பேதுருவை தவிர்த்து கிட்டத்தட்ட மத்த எல்லாருமே வாலிப பிள்ளைங்க தான். வலைய போட்டு வாடான்னோனே பேதுருவும் தம்பியும் வந்துட்டாய்ங்க. நான் ரொம்ப யோசிக்கிறேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். பேதுரு என்ன புரிஞ்சிருக்கும்னு தெரியல. உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவிடம் விட்டு சென்று அப்புறம் போன பொழுது, செபெதேயுவின் குமாரன் யாக்கோபும், அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதைக் கண்டு, உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபெதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுல எந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் மார்க் சொல்லவே இல்ல பாருங்க. அங்க நடந்த எந்த சீனும் இதுல இல்லவே இல்ல. யாக்கோபும் யோவானுடைய அப்பா செபெதேயு என்ன சொன்னாரு? எப்படி அவங்க வந்தாங்க? அத பத்தி எதுவுமே இங்க பேசவே இல்ல. சொன்னாரு வந்தாங்க, சொன்னாரு வந்தாங்க. ஏன்னா மார்க் வேகமா இயேசுவ பத்தி பேச போயிட்டு இருக்காரு.
சுவிசேஷத்தை பற்றி, இயேசுடைய கிரியைகளை பற்றி பேச போய்கிட்டு இருக்காரு. நோ டீட்டெயில்ஸ் கிவன். தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டே வர்றாரு. முக்கியமான சம்பவங்கள் மட்டும், தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாரு. யார் யார்? பீட்டர், ஆண்ட்ரூ, ஜானு, ஜேம்ஸ், 4 பேர். ஓகேவா? ஆமாம், செபதேவின் குமாரர்கள். பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். டைரக்டா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அவர் வேத பாரகரை போல அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கவனிங்க, எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பேசுறீங்களோ, யூ ஹாவ் டு ஸ்பீக் வித் அத்தாரிட்டி கிவன் பை காட். தேவன் கொடுத்தது அதிகாரத்தோடு பேசணும். இன்னைக்கு நான் சிஎஸ்ஐ சபைகளையும் மற்ற இந்த கத்தோலிக்க சபைகளையும் நான் ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பேசுகிறத பார்த்தா எந்த அதிகாரம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதிகாரம் இல்லை. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா அந்த சபைக்கு அந்த ஃபாதர் உரிமையாளர் கிடையாது. ஃபாதரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மக்கள் தான் பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க, ஃபாதரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சிஎஸ்ஐ சபைகளில் ஐயருமாருங்க பெர்மனெண்ட்டாக இருப்பாங்களா? கிடையாது. 5 வருஷத்துக்கு வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த அத்தாரிட்டியும் கிடையாது. அத்தாரிட்டியோட பேச ஆட்கள் யார் தெரியுமா? தான் சென்று மக்களை சந்தித்து அவங்களுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய சபையினுடைய சீஷர்களாய் விசுவாசிகளை வந்தாங்கன்னா அவங்களோட ஆத்துமாக்களுக்கு எனக்கு உத்தரவாதம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறபடினால் அவங்க மேலே எனக்கு அதிகாரம் இருக்குன்ற எனக்கு தெரிஞ்சு என்னை யாரும் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண போகிறது இல்லை. தொழிலாக இது, ஆர்கனைசேஷனாக இது கிடையாது. ஆர்கானிக்காக சபையை பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலில் தலைமைத்துவத்தில் நடத்தும் பொழுது ஆண்டவர் என்னை இங்கே ஒரு குடும்பத்தாரோடு இணைத்து வைத்திருக்கிறார். என் ஃபேமிலி, என் பிள்ளைங்க, என் ஜனம், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாய் தகப்பன்மார்கள். பவுல் சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிற மாதிரி தான், வாலிப பிள்ளைகளை வந்துட்டு பாலிய சகோதரிகளைப் போலவோ, வயதுள்ள ஸ்திரீகளை தாயை போலவோ, வயது உள்ள தகப்பன்மார்களை முதிர்ந்த ஆண்களை தகப்பனை போலவோ இப்படி தான் நீ பாவித்து புத்தி சொல்லணும். ஃபேமிலி கன்சிடரேஷன் தான், ஃபேமிலி நோக்கத்தில் பார்க்கணும். அப்போ அந்த அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அத்தாரிட்டி ஆண்டர் கொடுத்தனால மட்டும் கிடையாது. என்னுடைய சொந்த ஃபேமிலி நான் பார்க்கும் பொழுது கரெக்ஷன் சொல்லணும்னா அதிகாரத்தோடு கரெக்ஷன் சொல்லுவேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? சர்ச்சில் பாஸ்டர் மக்களுக்கு கரெக்ஷன் சொல்கிறாரு, மக்கள் தான் பாஸ்டர் நிறைய கரெக்ஷன் சொல்கிறேன். அது ஏன் பாஸ்டர் அப்படி பண்ணீங்க, இது ஏன் பாஸ்டர் இப்படி பண்ணீங்க, எப்படி வேணாலும் நான் பண்ணுவேன். இதுதான் நான் ஒரு முறை சர்ச்சில், நான் சென்னை சர்ச்சில் நினைக்கிறேன், ஒரு முறை சொன்னேன். நான் உங்களுக்கு பாஸ்டர் என்ன வச்சுருக்காரா, இல்லை எனக்கு பாஸ்டர் அவங்கள வச்சுருக்காரா? என்கிட்ட கற்றுக்க நீங்கள் வந்திருக்கீங்களா, இல்லை உங்கள்கிட்ட கற்றுக்க நான் வந்திருக்கேனா? அழைப்பு முறை எப்படி செயல்படுது? எனக்கு போதிக்கிற லெவலில் நீங்கள் ஒரு வேளை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என் கீழே இருக்கவே மாட்டீங்க. கீழேன்றது இல்லை, என் கூடவே இருக்க மாட்டீங்க. அனுப்பி விட்டுருப்பேன். இன்னொரு இடத்துல போய் அடுத்த சபையை ஆரம்பித்து அடுத்த ஊழியர்கள் பரவி போயிட்டே இருந்திருக்கும். இனி கூட ஏதோ தலைப்பை பற்றி நம்ம சண்முகையிட்ட தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன். ஒரு ஊழியக்கார மேலே பிராது வசனம் சொல்லுது, மூப்பன் மேலே பிராது வரணும் அப்படின்னா 2-3 சாட்சிகளாக இருக்கணுமாமா. பிராதுன்றது குற்றச்சாட்டு இல்லை, பிளேம் இல்லை, கம்ப்ளைண்ட்டு. கம்ப்ளைண்ட் நீ வைக்கணும்னாலே 2-3 சாட்சிகள் இருந்தால் தான் ஆனாமா. அதுக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அப்போ என்னாவது பாருங்க, அவர் வேத பாரகரை போல பேசலை, அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, டைரக்டா போறாரு. வந்தார் பாருப்பா, பேதுருவோ ஆண்ட்ரூவையும் கூப்பிட்டாரு. அடுத்து அப்படி போன உடனே அடுத்து பார்த்தாரு, ஜேம்ஸையும் ஜானியும் கூப்பிட்டாரு. அடுத்து அப்படியே போன உடனே ஒரு ஓய்வு நாள் வந்தது. அங்கே ஒரு ஜெபத்தில் பேசினாரு. மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அங்கே பிசாசு பிடிச்ச ஒருத்தன் வந்தான். அது டீட்டெயில்டாக ஸ்ட்ரெச் பண்ணி எழுதாம மார்க்கு இயேசுவை பற்றி என்னன்னு காட்ட விரும்புகிறாரோ டைரக்டாக பாயிண்ட் பை பாயிண்டா இது எனக்கு வந்துட்டு ஒரு 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 சரித்திர சம்பவம் மாதிரி தெரியல. மார்க்கு சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணே வர்றாரு டைரக்டாக. பாருங்க, அடுத்து என்னாவது பாருங்க. அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். ஏன் அவனை பேச வேண்டாம்னு இயேசு சொன்னார்? கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. யாருன்னா ஒருத்தர்
அந்த அசுத்தாவிய, "ஏய் பேசாத, வாய மூடுன்னு கிளம்புன்னு" தொரத்தி விட்டாரு. ஏன்னு சொல்லு? என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன "நீர் தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தர்." அப்படின்னா தேவன் தான் அர்த்தம். தேவனிடத்திலிருந்து பரிசுத்தமாய் வருது எல்லாமே தேவன்றது தான் பாயிண்ட்டே. அங்கருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு அப்படின்னா, இவர் தான் மேசியான்னு அர்த்தம். இவர் வந்துட்டு இது மட்டும் கிடையாது. இன்னும் வாசிக்கும்போது தெரியும். அந்த ஒரு குஷ்டரோகி இயேசு சுகப்படுத்திட்ட பிறகு, நீ வந்துட்டு தேவாலயத்துக்கு சென்று, தேவாலயத்துக்கு போய் மோசே கிட்ட போய் உன்னை நீ காண்பித்து, நீ சுத்தவான் ஆயிட்டேன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஊருக்குள்ள போய் வாழு. யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாத அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்லி எடுத்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கல. முதல்ல ஒரு சுவிசேஷத்த மக்கள் மத்தியில் ரீச் பண்ணிறணும். அந்த சுவிசேஷம் கரெக்ட்டு அப்படின்றதற்கான மக்களுக்கு தேவைப்படுற அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் இவர் செஞ்சிரணும். அத செய்ய ஆரம்பிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "நீ யாரு? நீ யாரு? எப்படி செய்ற? எப்படி செய்றன்னு?" கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இயேசு ஞானஸ்நானம் குடுத்ததுக்கே யோவான்ல வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்திலலாம் வாசிக்கும்பொழுது, "யார் குடுத்த அதிகாரத்தில ஞானஸ்நானம் குடுத்துருக்கிற நீ?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுடுறாய்ங்க. அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாச்சுன்னா, இயேசு பொய் சொல்ல மாட்டாரு. உண்மைய தான் சொல்லுவாரு. உண்மைய சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா, இவர் மக்கள் மத்தியில ரீச் பண்ணி அவருடைய திட்டம் என்னவோ, அவர் மக்கள் மத்தியில ரீச் பண்ணி முடிக்க முடியாது. அதனால தான் எடுத்த உடனே இது சொல்லாத, சொல்லாதன்னு சொல்லி சொல்றாரு. பிசாசையும் அந்த இடத்துல இயேசு அதட்டியதற்கான காரணம் இதுதான். அதற்கு இயேசு, "நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ" என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. குளோரியா சிஸ்டர், அவ்வளோதான் சிஸ்டர் பேய் ஓட்டுறது. என்ன சொல்லணும் போயிட்டு? வாய மூடிட்டு கிளம்பு முதல்ல. இயேசுவின் நாமத்தில வாய மூடிட்டு கிளம்பு. அவ்வளோதான். அதுக்கு மேல, ஐயோ! அது போகுமா? போவாதா? போகலன்னா என்ன பண்றது? போகலன்னா என்ன சொல்றது? அ அந்த 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 சந்தேகம்லாம் வேண்டாம். போன்னு சொல்லி இயேசு அதட்ட சொன்னாரு. இயேசு நம்ம போன்னு அதட்ட வேண்டியது தான். அதுக்கு மேல நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் இருக் இவருக்கு கீழ்ப்படுகிறதை என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்பவம் தான். இயேசு உடனே ஃபேமஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஃபேமஸ் ஆகுறதுக்கும், மக்கள் மத்தியில் ரீச் பண்றதுக்கும் என்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றீங்க? அ இயேசு எதுவுமே பண்ணல. அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணாரு. சம்டைம்ஸ் மக்கள் யோசிப்பாங்க, ஏன் இவங்க இப்படி பாஸ்டர் ரொம்ப அப்படி கத்தி பிரசங்கம் பண்றாரு? நிதானமா, சாதாரணமா அப்படியே மியா, மியா, மியான்னு பேசியிருந்தா போதாதா? நாங்க உட்காந்து கவனிக்க மாட்டோமா? அ ஏன் இவரு இவ்ளோ இவ்ளோ இதுவா ஆக்ரோஷமா கத்துறாரு? அ சொல்லுங்களேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் எனக்கு அத பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கு. நான் பேசுறது மட்டும் பாயிண்ட் இல்ல. அது அதிகாரத்தோடு பேசுகிறேன்றது, அந்த அதிகார தொனி, அதிகாரம் அப்படின்றது வார்த்தையில இருக்கா? தொனியில இருக்கா? வார்த்தையில் இருக்குது. எப்போ தெளிவா தெரிய வரும்னா, அந்த தொனியில தான் தெரிய வரும். 2வது அதுக்காகவே வேணும்னே கத்தி பேசுறதுலாம் ஒண்ணும் கிடையாது. பரிசுத்தாவில் நிரம்பி அவர் வார்த்தையை ஒரு ஆவியின் ஏவுதலோட ஒரு ஒரு ஃப்ளோல பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, யாரும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பார்த்துலாம் படிக்கல. எழுதி வச்சு பார்த்து படிச்சேன் அப்படின்னா, நான் அத பார்த்து படிக்கிறதையே அந்த அந்த அதிகார தொனியில பேசணும்னு சொல்லி நானு ஒரு ஆக்டிங் மாரி ட்ரை பண்ணா கூட வராது. அவ்வளோ ஈஸியா வராது. எழுதி வச்சுலாம் பேசல. சத்தியத்த பிரிப்பேர் பண்ணிட்டு, ஜெபத்தோட அங்க வந்துட்டு சபையில பேசும்பொழுது, ஆவியில் ஏவப்பட்ட நெறைய காரியங்கள் ஒரு ஃப்ளோல பேசும்பொழுது, அந்த அதிகாரம்ன்றது தானா வர ஆரம்பிக்கும். அந்த அதிகாரத்துடைய வெளிப்பாடு தான் கொஞ்சம் சத்தமா பேசுறதோ, கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துறதோ, அத நம்ம ஆட்கள் வந்துட்டு கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, அப்படி எடுத்துக்க மாட்றாங்க. பாஸ்டர் என்னதான் சொல்றாரு? அதான் முதல்லயே சொல்லிறது. உன்ன தான் சொல்லுகிறேன். நான் பக்கத்து வீட்டுக்காரன சொல்லுகிறேன் நான். நீ ரோட்ல போறவனுக்கு பிரசங்கம் பண்றேனா? உன் மூஞ்ச பார்த்து உன்ன தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். பாஸ்டர் என்னதான் சொல்றாரு? ஆமா உன்ன தான் சொல்றேன். இது என்ன பெரிய கம்ப்ளைண்ட்? யாருக்கு பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டவன் வச்சிருக்காரு? சபை மக்கள் உங்களுக்கு தான். அப்ப யார சொல்றேன்? உங்களுக்கு தான் சொல்றேன். பாஸ்டர் ஆவியில ஏவப்பட்டுலாம் பேசல. அவர் தெரிஞ்சு தான் பேசுறார். பவுல் மட்டும் நம்முடைய ஆவியில ஏவப்பட்ட மொத்தம் பேசினாரு. குலோவியல் வீட்டாட்கள் உங்கள பத்தி எனக்கு எழுதுனாங்க. அதான் உங்களுக்கு காரியத்த போய் நான் லெட்டர் எழுதுறேன்னு சொல்லி தான் எழுதுறாரு. அத மட்டும் கர்த்தருடைய வார்த்தைய யாரும் ஏத்துக்கலையா? பாஸ்டர் கிட்ட போய் போட்டு குடுத்துட்டாங்க. என்னத்த போட்டு குடுத்தாங்க? நீ என்ன செய்றேன்றது தெரிஞ்சு நான் உனக்கு போதிச்சாலும் சரி, நீ என்ன செய்றேன்றது எனக்கு தெரியாம நானாவே பேசும்பொழுது ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டு பேசினாலும் சரி, 2மே கர்த்தருடைய வார்த்தை தான். ஊழியக்காரன் வாய திறந்து பேசினா கர்த்தருடைய வார்த்தை தான்.
முடிஞ்சு போச்சு. அது தெரிஞ்சு பேசுறாரா? தெரியாம பேசுறாரா? யாருன்னா போட்டு குடுத்து பேசுறாரா? இந்த கேள்வியே உனக்கு தேவையே கிடையாது. நீ கர்த்தருடைய வார்த்தை நிராகரிப்பதற்கு நீ சொல்ற காரணங்கள். பாஸ்டர் என்னதான் சொல்றாரு? யாரோ போய் மாட்டி விட்டாங்க என்ன பத்தி. அக்செப்டன்ஸ் இல்ல. ஏற்றுக்கொள்ள முடியாமல் நிராகரிப்பு. அப்ப கவனிங்க. இது 2டே காரியம் மட்டும். 2மே அதிகாரத்தோடு கர்த்தர் செய்கிறார். தேவாலயத்தில போதிக்கும் பொழுதும் அதிகாரத்தோடு போதித்தார். பிசாசை துரத்தும் பொழுது அதிகாரத்தோடு துரத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வாசிப்போமா? வேகமா போவோம். இப்போ அடுத்து பாருங்க. உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். யாரு? பேதுருடைய மாமியார். சிக்கா இருக்கிறாங்க. இது எல்லாரும் தெரியும்ல. பேதுரு இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, எங்க மாமியார் சிக்கா இருக்கிறாங்க, ஜுரமா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க நமக்கு ஜுரம்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ஒரு வாரமா ஜுரம் போகவே மாட்டேங்கி, பேராசிட்டமால் மாத்திரை போட்டும் கேட்க மாட்டேங்கி அப்படின்னா தான் ஜுரம்ன்றத நம்ம சீரியஸா எடுத்துக்குவோம். நமக்கு ஜுரம்ன்றது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. 1 நாள் 2 நாள் இருக்கும் போயிடும்பா. ஆனா அந்த காலத்துல மருத்துவங்கள் ரொம்ப கம்மி. ஜுரம்ன்றது ஒரு 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 ஆபத்தான வியாதி ஆக்சுவலா. பயங்கரமான ஒரு வியாதி. ஏன் ஜுரம் வந்துச்சு? என்ன ஜுரம் வந்துச்சு? ஐயோ! ஜுரம் வந்துச்சு செத்துருவோனோ தெரியலையே! அந்த அளவுக்கு இருந்தாங்க. இயேசு வந்துட்டு அத ரொம்ப அசால்ட்டா நேரா போனாரு. படுத்துட்டதுல கைய பிடிச்சு தூக்கி விடுறாரு. எழுந்த உடனே ஜுரங்கிற எல்லாம் இன்ஸ்டன்ட்டா உடனே எதுவுமே வாய திறந்து ஒரு வார்த்தை இயேசு பேசல. அப்ப கவனிங்க. அதிகாரம் என்பது எனக்குள் இருக்க விசுவாசத்தில் இருக்குது. நான் கையை வைக்கணும், ஜெபம் பண்ணணும், எண்ணெயை பூசணும், ஒரு 2 பாட்ட பாடி, ஒரு வல்லமையா அப்படியே நெறைய வார்த்தைகளும், வசனங்களும் சொல்லி, ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சு, கத்தி, அந்நிய பாஷை பேசி நான் அது தப்பு சொல்லல. அது தப்பே கிடையாது. இதெல்லாம் அதிகாரத்தின் வெளிப்பாடு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அந்த அதிகாரம் இல்லாம, உள்ளே இல்லாம நீங்க வெளிய என்ன பண்ணி ஒண்ணும் ஆக போறது இல்ல. ரைட்டா? அவர்கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்தபோது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 2 காரியம் நேர்ல பார்த்தாங்க. இங்க மார்க்கு தெளிவா பேசுறாரு. இயேசு யோவான் கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்தாரு. உடனே ஆவி என்ற வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. பிசாசு சோதிச்சான். தேவதூதர்கள் பணிவிடை செய்தாங்க. உடனே அவர் ஊருக்குள்ள வந்தார். வந்த உடனே அவர் நேரா போனாரு. பேதுருவையும், ஆண்ட்ரூவையும் கூப்பிட்டாரு. அப்படியே கடந்து கொஞ்சம் தூரம் போனாரு. மறுபடியும் யோவானையும், யாக்கோபையும் கூப்பிட்டாரு. அப்படியே நேரா தேவாலயம் போனாரு. அங்க பிரசங்கம் பண்ணாரு. அங்க ஒரு பிசாசு பிடிச்சவன். அவனை இயேசு அதட்டினார். பிசாசு போச்சு. அதிகாரம். இயேசு மேல அதிகாரம். அந்த பாயிண்ட் நல்லா கவனி. இயேசு மேல அதிகாரம் இருந்தது. இதுவரைக்கும் சரித்திரத்துல எவனுமே செய்யாதத இயேசு செஞ்சாருன்னு சொல்லி மார்க் எழுதிட்டு இருக்காரு. ரைட்டா? அப்படியே உடனே பேதுரு சொல்றான், எங்க மாமியார் உடம்பு சரியில்லான்ட்டு. வா போலாம் வா. பேதுரு மாமியார் கையை பிடிச்சு அப்படியே தூக்குனாரு. உடனே ஜுரம் போய். இத பார்த்த உடனே சாயந்தரம் ஆன உடனே அங்கிருந்து எல்லா பிசாசு பிடிச்சு அவன் எல்லாரும். ஏன்னா பிசாசு துரத்தி உலகத்துல எவனுமே பார்த்ததில்ல. பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது பிசாசு துரத்தி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டுல ஏதாவது ஊழியக்காரங்க பேய் ஓட்டி பார்த்துருக்க? எங்கேயுமே கிடையாது. ஒரு ஆதாரம் கிடையாது. இயேசு தான் முதல்ல பிசாசு அத பார்த்த உடனே மேல வாசிச்சு சொல்ல, ஐயோ! பேய் கூட கீழ்ப்படியுதுப்பா. இவர் பேசுற உபதேசம் என்னவோ ஒண்ணும் புரியலையே. பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. யாரும் பார்க்காத சம்பவங்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்கள் இடத்துல கொண்டு வந்தாங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசல் முன்பாக இப்ப கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க பிசாசு துரத்துறாங்களோ இல்லையோ, வியாதி சுகமாகும். அற்புதங்கள் நடக்கும். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும். கர்த்தர் வெளிப்படுவார், பேசுவார்ன்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே. ஆக்சுவலா அதுக்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. பைபிள்ல எங்கேயுமே இயேசு வியாதி சுகப்படுத்த தான் வந்தேன், பிசாசுகளை துரத்த தான் வந்தேன், உனக்கு அற்புதங்களை செய்ய தான் வந்தேன், அப்படி எங்கேயுமே இயேசு சொன்னதாகவே கிடையாது. எல்லா அற்புதங்களுக்கும் ஒரு பர்ப்பஸ் உண்டு. இயேசுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் எல்லார்கிட்டையும் இவர் தான் மேசியான்றத சொல்லணும். எடுத்த உடனே வாயை திறந்து நான் தான் பிதா கிட்ட இறங்கி வந்த மேசியா, நான் தான் நீங்க தானியேல் 7ல வாசிக்கிற சன் ஆஃப் மேன் நான் தான், டைரக்டா அதை பேச ஆரம்பிச்சாலும் பிரச்சனை ஆயிடும். எங்கிருந்து பிரச்சனை வரும்? யூதர்கள் சைட்லேருந்து பிரச்சனை வரும். தலைமைத்துவத்தின் சைட்லேருந்து பிரச்சனை வரும். அதுக்கு முன்பாக முதல்ல தலைமைத்துவத்தில் இருக்க ஆட்கள் கடைசியா மீட் பண்ணலாம். முதல்ல மக்கள் கிட்ட போய் பரலோகத்தின் வழி என்ன? நான் தான் பரலோகத்தின் வழி.
நான் உன்ன பரலோகம் கொண்டு போறேன். இத முதல்ல மக்கள் மத்தியில ரீச் பண்ணணும். எப்படி ரீச் பண்றது? பேனர் போட்டு, போஸ்டர் போட்டு, பிரிண்ட் அவுட் அடிச்சு, கட் அவுட் வைக்கவா? இல்ல. அங்க போனாரு, பிசாசு புடிச்சிருந்தது, அற்புதம் பண்ணாரு. வியாதி இருந்தது, சுகப்படுத்தினாரு. உடனே வியாதியஸ்தர் எல்லாரும் வந்தாங்க. எல்லாரையும் சுகப்படுத்துனார். ஏன் சுகப்படுத்துனார்ன்னு தான் பாயிண்ட். இயேசு ஒருவேளை வியாதியையும், பிசாசு பிடிச்சவர்களையும் மட்டுமே சுகப்படுத்த வந்திருந்தாருன்னா, அவர் வாயை திறந்து யார்கிட்டயுமே எதுவுமே உபதேசிச்சிருக்க தேவையில்ல. யார்ட்டயும் எதுவும் பேசியிருக்க தேவையில்ல. அவர் பாட்டுக்கு போய் வியாதியஸ்தரை சுகப்படுத்திருக்கலாம். பிசாசுகள துரத்தி அத மட்டும் பண்ணியிருந்துருக்கலாம். இங்க ஸ்பெசிஃபிக்கா ஏன் பண்ணாரு தெரியுமா? 33வது வசனம். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். எல்லாரையும் கேதர் பண்றதுக்கு தான். இப்ப நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது, போன உடனே மைக்க பிடிச்சோ, போனோன்னு ரோட்ல நின்றோ, "இயேசு உங்களை நேசிக்கிறார்" எடுத்தோனே பேச ஆரம்பிச்சிடுறோமா? அது கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு கூத்து பண்ணிட்டாங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவ போட்டு, ஆட விட்டு, தொப்பை இல்லாதவனுக்கு தொப்பைய பில்லோ கட்டி, அத ஆடி பில்லோ கீழ விழுந்து, நாங்கலாம் டிஃபரெண்ட்டா பிளான் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் தாத்தாலாம் கெட்டாத அந்த வேஷமே கிடையாது. மக்களை கேதர் பண்றதுன்னு நோக்கம். எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்ட பாடு, கீபோர்டு வாசி, ஒரு பாட்ட போட்டு விடு, இல்ல மொபைல்ல ஒரு பாட்ட போட்டு விடு ஸ்பீக்கர்ல. நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? இன்னும் அது எதுவுமே அப்டேட் பண்ணவே இல்ல. ஐ அம் சாரி. நானு வெகு சீக்கிரத்தில நான் குரூப்ல எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அப்டேட் பண்றேன் நான். நாங்க என்ன பண்ணோம், நான் தான் யோசிச்சேன். நம்ம ஜெகன் அவர்கள் இருக்கார்ல, பாஸ்டர் நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா போடலாம் பாஸ்டர். மக்கள் கூடுவாங்கன்னு. எதுக்கு கூடுவாய்ங்க? கிறிஸ்துமஸ் தாத்தாவ பார்க்கறதுக்கு தான் கூடுவாய்ங்க. நீ பேசுறத கேட்பானா? கேட்க மாட்டான். எதுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா பார்ப்பான்? ஓசியில 2 சாக்லேட் கிடைக்குமான்னு பார்ப்பான். இது எதுக்கு அத போடணும்? தேவையில்ல. 4 பேர் கூடுனாலும், நீ பேசுறத கேட்கறதுக்காக 4 பேர் கூடுனா போதும். கிரவுட் நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொன்னப்போ, சரி ஆனாலும் மக்களை கூட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தேவையில்ல. எதனா ஒண்ணு தேவையில்ல. அப்ப நான் சொன்னேன், எல்லாரையும் பார்த்து ஏன் காப்பி அடிக்கிற? டிஃபரெண்ட்டா யோசிப்போம். வேற என்ன யோசிப்போம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியா குடுத்தாரு. இந்த பெரிய பெரிய மால்ஸ்க்கெல்லாம் போகும்போது வந்துட்டு, அந்த அந்த இந்த டெடி பியர் மாரி, பன்னி மாரி, டெடி பியர் மாரி, ராபிட் மாரி, கரடி மாரிலாம் நெறைய பொம்மைகள்லாம் போட்டு இப்படி நின்னுட்டு ஆடிட்டு இருப்பாய்ங்க பார்த்தீங்களா? அத போட்டாலே போதுமே. கிறிஸ்மஸ் தாத்தாவ போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? விசாரி எங்க கேளுன்னு கேட்டு புடிச்சு நான் காசு அனுப்பிச்சேன். கேட்டு புடிச்சு வாங்கிட்டு வாடா. வாங்கிட்டு வந்து அத போட்டு மக்கள் தானா கூட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதுல ஒருத்தன பார்த்தா அந்த மிக்கி மவுஸ் பொம்மையோ இல்ல இது பன்னி, ராபிட் பொம்மை போட்டிருந்தான். கால்ல போட்டிருக்க ஷூவ பார்த்தா தலைகீழ் திரும்பிக்குது. இவன் கால் தனியா வெளிய வந்துட்டுக்குது. கால்ல போடுற ஷூ வந்து தலைகீழ இந்த பக்கம் வந்துட்டுக்குது. அவன் பாட்டு போட்டு ஜாலியா ஆடுனான். மக்கள் தான அப்போ மக்கள கேதர் பண்றதுக்காக ஒரு 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 நம்ம ஒண்ணு பண்ண ட்ரை பண்றோம் பாத்தியா? பாட்ட பாடி, டான்ஸ போட்டு, பொம்மைய கட்டி, ஒரு டான்ஸ் ஆடி, ஆட்டம் போட்டு, அதே தான். மக்கள கேதர் பண்றதுக்காக கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அங்க என்ன நடக்குது பாருங்க. பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி, எல்லாரையும் இல்ல, அநேகரை சுஸ்தமாக்கி, அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அங்கே பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால், அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மறுபடியும் அங்க பிசாசு புடிச்ச ஆட்கள் வந்தாங்க. அந்த பிசாசுகள் யாருன்னு இயேசுவுக்கு தெரியும். அந்த பிசாசுகளுக்கு இயேசுவ தெரியும்ன்றது இயேசுவுக்கு தெரிஞ்சபடினால, யாரையுமே பேச அலோ பண்ணவே இல்ல. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கவனிச்சீங்களா? வரிசையா டே பை டே என்ன நடந்ததுலாம் சொல்லவே இல்ல. பாயிண்ட்டா சொல்லினே வராரு. இயேசு என்னலாம் பண்ணார்? இப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணார். பாயிண்ட் பை பாயிண்ட்டா மார்க் போயினே இருக்கிறாரு. இங்க இயேசு எந்த பிசாசையும் பேச அலோ பண்ணவே இல்ல. நம்ம ஊழியக்காரங்க பிசாசு ஓட்டன்ற பேர்ல, அ நான்லாம் ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லி கேட்டேன். நான்லாம் பேய் ஓட்டுனேன்னா அப்படியே ஜாதகத்தையே வாங்கிடுவேன் மொத்தமா அப்படின்னுவேன். எனக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு? அதுவே அமைதியா இரு. பிசாசு பொய்யும் பொய்யினுக்கு பிதாவுமா இருக்குன்னு வசனம் சொல்லுது. அத இயேசு நாமத்துல போன்னா அது போயிடும். அதுவே பயந்துன்னு உட்காந்துருக்கும் உள்ள. ஐயோ! இயேசு நாமத்த சொல்ருவானோ? ஐயோ! ஆட்டோல புடிச்சு தூக்கி போட்டு தச்சு கூட்டு வந்துட்டாய்ங்க. இவன் ஊழியக்காரன் தெரிது பேய் இயேசு நாமத்த சொல்ருவானோ? போணுமே. அது பயந்துட்டு நான் போமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்க ட்ரை பண்ணோம். நம்ம ஆட்கள் என்னடான்னா, இயேசு நாமத்துல போன்னு சொல்ல மாட்டாங்க. முதல் கேள்வி, எங்கிருந்து வந்த? எங்கிருந்து வந்த? இது எங்கிருந்து வந்த? அதுக்கு என்ன இருக்கு எங்கிருந்து வந்தேன்னு? எங்கேயோ எவனோ அனுப்பி விட்டான். ஒண்ணும் செய்வேன்னா பில்லி சூனியம் பிரச்சனையா இருக்கும். இல்லாட்டி சும்மா போய் இந்த ஆளு தானா ஏறிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்றது? எங்கேருந்து வந்தேன்னு என்ன சொல்லட்டும்? நான் விழுந்து போன பிசாசு. அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம், புடிச்சுக்கிட்டோம். அது எங்கேருந்து வந்தேன்னு கேட்டா நான் பரலோகத்துல விழுந்து புடிஞ்சோம் அல்லவா? அது என்ன பண்ணுதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். பதில் வரலன்னே சொல்லு, வாய திறந்து சொல்லு. யார் அனுப்புனா சொல்லு உடனேன்னு. யார் அனுப்புனாவா? ஏய் என்னடா போஸ்ட்மேன் லெட்டரா போட்டு போறதுக்கு யார் அனுப்புனா? அது
சொல்லு ஏசு நாமத்துல சொல்லு. சொல்றியா இல்லையா இப்போ நீ? என்ன காரணத்துக்காக வந்த? அதான் சார் வாட்ஸ்அப் பர்ப்பஸ். என்ன காரணத்துக்காக வந்த சொல்லு. அதுக்கு என்ன காரணம் இருக்குது? கெச்சா ஒருத்தன் மேல ஏறி உட்கார்ந்து அவன காலி பண்றது தான். நீ சொல்றியா இல்லையா? வாய திறந்து சொல்லு. வானத்தின் அக்கினி சொல்லு வாய திறந்து நீ. இப்ப அது என்ன பண்ணா அது ஒரு ஸ்டோரி உருவாக்கும். அவங்க மாமா தான் அனுப்புனாங்க என்ன. மாமா அனுப்பிச்சாங்களா? உடனே மாமாவுக்கும் இவங்களுக்கும் நிரந்தர பகை. அதோட முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இயேசுவின் நாமத்தில ஒண்ணு சேர்க்க சொன்னா, சமாதானத்த உண்டு பண்ண சொன்னா, நம்ம நாட்டில் பிரிவினை தான் உண்டு பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இயேசு எதுவுமே பேசல. வாய மூடு. கிளம்பி போ. அவ்வளோதான். எதுவும் இங்க இயேசு பேச அலோ பண்ணவே இல்ல. சரி அடுத்து பாருங்க. அதிகாலையில் எழுந்து இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபொழுது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி. எவ்வளோ தெளிவா சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? எதுக்கு வியாதியை சுகப்படுத்தினாரு? ஊர் மக்கள் மொத்தம் கூடி வர்றதுக்காக. எதுக்கு ஊர் மக்கள் மொத்தம் கூடி வர வைக்கணும்? இவர் யாருன்றத மக்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். அதுதான் பாயிண்ட்டே. நம்ம ஆட்களுக்கு இந்த பேசிக்கே புரிய மாட்டேங்கி. பேய் போயிடும், வியாதி சுகமாயிடும், கடனை இயேசு மாத்திடுவாரு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிருவாரு. செய்வாரு. ஏன் செய்வாருன்னு சொல்லு. இயேசு யாருன்னு பிரசங்கம் பண்றதுக்காக, மக்களை கேதர் பண்றதுக்காக செய்றாரு. அவர்களே அவர் நோக்கி சீஷர்கள், ஆண்டவரே இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க ஆண்டவரே. யார்? வியாதியஸ்தன், நோய் பேய் பிடிச்சவனும். அவங்களும் துரத்தணும் வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டப்போ, இல்ல நான் இது துரத்தலாம் வரல. வியாதி சுகப்படுத்தலாம் வரல. இத செஞ்சதுக்கு காரணமே அந்த மக்களுக்கு நான் யாருன்னு சொல்றதுக்காக தான். சொல்லியாச்சு. இந்த மாரி நான் இன்னும் நெறைய ஊருக்கு போய் சொல்ல வேண்டியது இருக்குது. வா போலாம் வா அப்படின்ட்டாரு. அப்ப பர்ப்பஸ் காஸ்பல் போய் சேரணும்ன்றது தான் பர்ப்பஸே தவிர, அந்த காஸ்பல் ரீச் பண்ண வைக்கிறதுக்காக அற்புதங்களையும், அடையாளங்களையும், பிசாசுகள் துரத்தப்படுவதையும் இயேசு செய்தாரே தவிர, மெயினான பர்ப்பஸ் காஸ்பல் தான். மிராக்கிள் கிடையாது. காஸ்பல் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியில ஒரு மிராக்கிள் ஆண்டவர் செஞ்சு, அந்த காஸ்பல் உண்மைதான் அப்படின்றதற்கு அந்த மிராக்கிள எவிடன்ஸா குடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி, கலிலேய நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு, பிசாசுகளை துரத்திக் கொண்டு வந்தார். நோய்களை சுகப்படுத்தினார்ன்னு இல்ல. பிசாசுகளை துரத்த ஏன்னா கண்டிப்பா பிசாச துரத்தி தான் ஆவணும். வேற வாய்ப்பே இல்ல. ஏன்? பிசாசு பிடிச்சவன் உபதேசத்த கேட்க மாட்டான். அப்ப கவனிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, இப்ப நல்லா கவனிங்க. எல்லா சேலஞ்சஸையும் இங்க மார்க் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வராரு. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன? சீஷர்ல சூஸ் பண்றாரு. வனாந்தரத்துக்கு போனாரு, பிசாச சோதிக்க அதெல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன? சீஷர்ல சூஸ் பண்றாரு. 2வது சேலஞ்ச் என்ன? ஜெபாலயத்திலே பிரசங்கம் பண்றாரு. இவர் யார்? ரபியா? இல்ல. ஆனா தைரியமா பிரசங்கம் பண்றாரு. அதிகாரத்தோட பிரசங்கம் பண்றாரு. அங்க பிசாசு துரத்துறார். அப்புறம் பேதுருடைய மாமியுடைய வியாதியை ஜுரத்தை சுகப்படுத்துறார். அடுத்த சேலஞ்ச் குஷ்டரோகம். குஷ்டரோகிலாம் நீங்க சுகமாகி யாருமே பார்த்ததில்ல. அப்பொழுது குஷ்டரோகி ஒரு அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி, கம்பேஷன் மனதுருகி. இந்த இடத்துல இயேசு யூஸ் பண்ற வேர்ட் வந்துட்டு உண்மையான மனதுருக்கம்ன்ற வார்த்தை இல்ல. இது கம்பேஷன்ன்ற வார்த்தையினுடைய சரியான இங்கிலீஷ் வேர்ட். ஐ திங்க் இட்ஸ் TNIV பைபிள். பாருங்க NIV பார்ப்போமா? 40 இவருங்க. வாவ்! நாங்க இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன். பரவால்ல கர்த்தர் நல்லவர். இங்க பாருங்க. NIV, TNIVல மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த NIV பைபிள்ல பாருங்க. ஜீசஸ் வாஸ் இண்டிக்னன்ட். இண்டிக்னன்ட் வார்த்தைக்கு ஆக்சுவலா கம்பேஷன் கிடையாது. அப்படியே ஐயோ! பாவம் மனதுருகி அப்படிலாம் கிடையாது. இந்த இண்டிக்னன்ட்ன்ற வேர்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? கைண்ட் ஆஃப் மனதுருக்கம் தான். ஆனா கொஞ்சம் ஆக்ரோஷமா, கோவமா. ஏன்னு சொல்லு பாப்போம். அவன் வந்து இயேசு என்ன சொல்றான்? இயேசுவால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இயேசுவால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து என்ன சொல்றான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும். இயேசு வந்துட்டு ஏன் சித்தம் இல்ல? ஏன் என்னால உன்ன சுத்தமாக்க முடியாது? அப்படின்ற ஒரு கோவம். நானு எங்க காலேஜ்ல படிக்கும்போது எங்க ஜேக்கப் ஷெரீன் சார்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு முறை ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. இந்த இண்டிக்னன்ட்ன்ற வேர்டுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அ ம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த டோபி துணி வாஷ் பண்ண குடுத்து அனுப்புவானாம், கொண்டு வருவானாம். அப்போ அவன் வந்தப்போ, இவரு காசு எடுத்துட்டு வரேன், உட்காரு அப்படின்னாராம். இல்ல சார் வேணாம் சார்.
இல்லப்பா உட்காருப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இப்படி சோஃபால உட்காருப்பா. நான் போய் அ நீ துணி லாண்ட்ரி பண்ணதுக்கு நானு போயிட்டு என்ன பண்றேன், காசு எடுத்துட்டு வரேன். வர வரைக்கும் உட்காரு. இல்ல, இல்ல வேணாம் சார், வேணாம் சார். உட்காருப்பா ஏன்பா நீ வேற அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பைசா எடுத்துட்டு வந்து பார்த்தா, அவரு உட்காராம கையில துண்ட அப்படி வச்சு நின்னுட்டு கை கட்டி நின்னுட்டே இருந்தாராம். இவருக்கு கோவம் வந்துட்டு, "உட்காருன்னு சொன்னேன்ல நான் உன்ன. நீ ஏன் உட்கார மாட்டேங்கிற சோஃபால நீ?" அப்படின்னு திட்டினாராம். அது திட்டுறது இல்ல. ஒரு மனிதன் நம்மளை போல ஒரு மனுஷன் உட்காரு அப்படின்னா, அவன் எனக்காக வேலை செய்றான். காசுக்காக வேலை செய்றான். ஒண்ணும் எனக்கு வேலைக்காரன் கிடையாது. ஆனா வந்துட்டு இவங்கலாம் நம்மளோட பணக்காரங்க, பணத்தில பெரியவங்க, அறிவில பெரியவங்க, படிச்சவங்க, பெரிய ஆட்கள் அப்படின்ற அந்த ஒரு இதில நம்மள பெரிய ஆளா பார்த்து, உட்கார வேண்டிய ஒரு சாதாரண ஒரு காரியத்த கூட அவன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி, அது ஒரு கைண்ட் ஆஃப் கம்பேஷன் தான். ஒரு மனதுருக்கம் தான். என்ன போலவே நீ ஏன் இப்படி பண்ற நீ? ஆனா அது என்ன மாரி மனதுருக்கம் அப்படின்னா, ஒரு 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 கோவத்தோடு கூடிய மனதுருக்கம். இங்க இயேசுவால அவன சுகப்படுத்த முடியும். சுகப்படுத்த தேவன் சித்தமுள்ளவரா தான் இருக்கிறாரு. ஏன்னா, அவன் இயேசுவ விசுவாசிக்கிறான். அதுதான் பாயிண்ட். எல்லா வியாதியஸ்தரும் சுகப்படுத்துறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் இயேசுவை விசுவாசித்து வருகிறான். மெயினா கவனி, இப்போதைக்கு இயேசு இன்னும் பிரபலமாகல. அந்த ஊர்ல பிரபலமாயிட்டார். அடுத்த ஊருக்கு வந்துட்டார். அங்கிருந்து கேள்விப்பட்ட செய்திதானே தவிர, இந்த ஊர்ல இன்னும் பிரபலமாகல. அப்ப என்ன ஆகுது பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்காற்படி ரோட்ல முட்டி போட்டு ஆண்டுட்டு, உமக்கு சித்தமானால் உரிமை எடுத்துக் கொள்ளுதல். ஆமா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி அப்படின்னா கொஞ்சம் கோவமா கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி மறுபடியும் பாருங்க, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. அங்க பிசாசுன்னு சொன்னாரு, வாயை மூடிட்டு சொல்லாத கிளம்பி போயிடு அப்படின்னாரு. அப்புறம் நெறைய பிசாசு புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அதுங்களுக்கு எல்லாருக்குமே இயேசு யாருன்னு தெரியும். எந்த பிசாசையும் பேசான்ற அனுமதிக்கவே கிளம்பி போயிடு அப்படின்ட்டாரு. இங்க வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாரு. அவன்கிட்ட சொல்லாரு, நீ யார்ட்டயும் என்ன பண்ணாத, சொல்லாத எச்சரிக்கையா இரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். ஆ சரி இத படிச்சு முடிச்சு சொல்றேன். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியுதா? நெக்ஸ்ட் வீக் செகண்ட் சாப்டர் பார்ப்போம் நம்ம. இந்த 44ஆம் வசனம் பாருங்களேன். இயேசு அவன பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. குஷ்ரோகம் சுஸ்தமாயிட்ட பிறகு, ஆயினும் யார்ட்டயும் இத பத்தி பேசாத. ஆனாலும் நீ என்ன பண்ணு, ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி, உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவன் உடனே இப்போ உடனே போய் மோசே சொன்ன வார்த்தையின்படி நீ என்ன பண்ணு, நீ செலுத்து சுகமாயிட்டல்ல, அப்படி செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தி ஆசாரியன்கிட்ட போய் சுத்தமாயிட்டுன்னு காட்டிக்கோ. இப்ப என்னன்னா, ஆ நம்ம ஆட்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல தசம பாகம் அப்படின்ற திட்டம் கிடையாது. கட்டாயம் கிடையாது. மனப்பூர்வமாய் நீ கொடுத்தா தசமபாகம் இல்ல. நீ எத வேணாலும் குடுக்கலாம். நல்லா கவனிங்க. மனப்பூர்வமாய் தர வேண்டுமானால் 10ல 1 குடு, 10ல 10 குடு, 10ல 5 குடு, 10ல 1/2% குடு, எப்புட்னாலும் குடு. நீ மனப்பூர்வமா குடுத்தீன்னா 10ல 1ன்றது பிரச்சனை இல்ல. 10ல 1 மனப்பூர்வமா நீ தரலாம். தப்பே கிடையாது. ஆனா தசமபாகம் உண்டுன்னு சொல்லி கட்டாயமாய் போதிக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இயேசு தசமபாகத்த பத்தி சொல்லியிருக்காரு. அப்படின்ட்டு இந்த மத்தேயு 23, 23 தான் காட்டுவாங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும், வெந்தயத்திலும், சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும், இரக்கத்தையும், விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டுமே. இத கோட் பண்ணி என்ன சொல்லுவாங்க? இயேசு தசமபாகம் குடுக்க சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல இயேசு சொன்னாரு, குடுக்க சொன்னாரு. சரி வாங்க, மார்க் 1ஆம் அதிகாரம் கடைசிக்கு வாங்க. குஷ்டரோகம் சுகமான எல்லாருமே மோசே சொல்லியிருக்கிறபடி தேவாலயத்தில போய் என்ன பண்ணணும்? செலுத்த வேண்டிய காணிக்கைகளை மோசேயின் பிரமாணத்தின்படி செலுத்தணும் என்று கண்டிப்பாய் சொல்லி, புதிய ஏற்பாட்டுல மார்க்ல இயேசு கண்டிப்பா செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப யார் யாருக்கெல்லாம் வியாதி சுகமாகுதோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? மோசேயுடைய பிரமாணத்தின்படி தேவாலயத்தில போய் ஆசாரியனை பார்த்து என்ன பண்ணணும்? சொல்லலாமா அப்படி? சொல்ல முடியுமா? முடியாது. இது நெறைய பேர் காரணம் காட்டிக்கிட்டு இருக்காங்க.
அங்க அவன் யூத வழக்கத்தின்படி இருக்கிறபடினால், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையின்படி, பிரமாணத்தின்படி, அது கர்த்தருடைய வார்த்தை தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான். அத கரெக்ட்டா செய்யின்னு சொல்லி அவன கரெக்ட்டா அனுப்புறாரு. ஆனா, அதே நேரத்தில இவர் மூலமா என்ன ரட்சிப்புன்றதையும் அவனுக்கு கரெக்ட்டா சொல்லிக் கொடுக்கவும் செய்றாரு. அப்ப நான் நல்லா கவனிங்க. இயேசு கவனிங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். இயேசு இயேசுவை குறித்து மார்க் என்ன எழுதுறார்? இயேசுக்கு முன்பாய் வந்த தூதன் யாரு? யோவான். அந்த யோவான் ஸ்திரீகளில் பிறந்தவன்லே பெரியவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டார். எலியாவின் ஆவி உடையவன் நிறைய சொல்லிட்டார் யோவான பத்தி. ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர பிரகாரமாக அவன் கசின். இப்போ அதுக்கப்புறம் இயேசுவை பத்தி பேசும்பொழுது டைரக்ட்டா பாயிண்ட் பை பாயிண்ட் சார்ட் பண்ணிட்டே வர்றார். டீட்டெயில்டா பேசவே கிடையாது. உடனே வனாந்தரத்துக்கு போனார். ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டார். பிசாசால் சோதிக்கப்பட்டார். தெய்வதூதர் உபசரித்தாங்க. அங்கிருந்து 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பிறகு உடனே அவர் என்ன பண்ணாரு? வந்து பேதுருவ கூப்பிட்டாரு. அந்திரேயாவ கூப்பிட்டாரு. அப்படியே போனாரு. யோவான கூப்பிட்டாரு. யாக்கோபு கூப்பிட்டாரு. அப்படியே போனாரு. தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணாரு. உடனே அங்க பேய் பிடிச்சவன் வந்தான். பேய சுகப்படுத்தினார். பேய் அவன பத்தி பேச விடாம அவன ஸ்டாப் பண்ணி பிசாச துரத்தி ஆண்டவன சுகப்படுத்தினாரு. அங்கிருந்து அடுத்து இன்னொரு பேதுரு வீட்டுக்கு போறாங்க. பேதுருடைய மாமியோட கரத்த பிடிச்சார். தூக்குனார். வியாதி சுகமாச்சு. இத கேள்விப்பட்டோன அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா வியாதியும் சுகப்படுத்தினார். பிசாசுகளை எல்லாம் துரத்தினாரு. அந்த ஊர் மக்கள் மொத்தம் கூடி வருவதற்காகவே இயேசு அப்படி செஞ்சார். எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணாரு. அப்புறம் வனாந்தரத்துல போய் தனியா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பிதா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இத கேள்விப்பட்டு பேதுரு அந்த இடத்துல, ஆண்டவரே எல்லாரும் கூடி வந்துட்டான். வா ஆண்டவரே தொடர்ந்து அற்புதம் பண்ணுங்க. டேய் அது என் பர்பஸ் இல்லடா. அற்புதம் பண்ண காரணமே இங்க இருக்க எல்லாருக்கும் என்னை குறித்து சுவிசேஷம் சொல்றதுக்காக தான். சொல்லி முடிச்சிட்டேன். இது மாதிரி ஏகப்பட்ட ஊருக்கு போய் சொல்லணும். வா கிளம்பி போலாம் வா. அங்க போனாரு. அங்க பார்த்தா அடுத்த ஒரு பாயிண்ட் குஷ்டரோகம். சுகமானதே கிடையாது யாருக்குமே. அற்புதமா இயேசு சுகப்படுத்துறாரு. எலியா நாகமான சுகப்படுத்துனான்ல. அத அங்க பார்த்துட்டு அடுத்து இயேசுவ தான் பார்க்குறாங்க. யாரையுமே பார்த்ததே இல்ல. அவனாவது பரவால்ல யோர்தான்ல போய் 7 முறை முங்குன்னா. இவரு வந்துட்டு கைய வச்சு சுகமாவணும். அப்படியே அங்கேயே சுகமானது பார்த்த உடனே எலியாவோட பயங்கரமா பண்றாரு. அற்புதம் தாங்கல. யார்ட்டயும் சொல்லாத அப்படின்றாரு. அப்போ இயேசு வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சார். நம்ம இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கே டைம் நிறைய எடுத்துக்கிறோம். ஊழியம் பண்றதுக்கு பண்றாங்களான்னே தெரியல. தகுதி இருக்கா? இது இருக்கா? அழைப்பு இருக்கா? சுவிசேஷம் சொல்றது எதுக்கு அழைப்பு சொல்லு? சொல்லேன். சுவிசேஷம் சொல்லவும், பிசாசுகளை துரத்தவும் எதுக்கு உனக்கு அழைப்பு? அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தான் உன்னை ராஜாக்களாய் ஆசாரியர்களை தம்முடைய சொந்த ஜனமாய் அழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லிருச்சு. அப்படின்னா அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆசாரியர்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாருமே சுவிசேஷம் சொல்ல வேண்டியதுதான். சுவிசேஷம் சொல்லவும், பிசாசுகளை துரத்தவும் எக்ஸ்ட்ராவா ஒரு அபிஷேகம், எக்ஸ்ட்ராவா ஒரு வல்லமை, தனித்துவமா ஒரு அழைப்பு தேவையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பிசாசுகளை துரத்த வேண்டியதுதான். சுவிசேஷம் சொல்ல வேண்டியதுதான். சுவிசேஷம் சொல்லுகிற எல்லாரும் சுவிசேஷகர் ஆக முடியாது. அந்த அழைப்புடையவர்கள் ஆகிட முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சுவிசேஷம் சொல்லி தான் ஆகணும். சந்தேகமே கிடையாது அதுல. இயேசு உடனே செய்றார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், போனாரு, பிரசங்கம் பண்ணார். வந்தாங்க, வியாதியை சுகப்படுத்தார். பிசாசு துரத்தி விட்டார். தேவ ராஜ்யத்தை மனம் திரும்பு பிரசங்கம் பண்ணார். மனம் திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. பிரசங்கம் பண்ணார். சுவிசேஷத்தை தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். நம்ம என்னைக்கு பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்ட நீ சுவிசேஷத்தை பேசுறதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணு. தெரியலனா கேளு. ஒரு முறைக்கு 1000 முறை கேளு. 1000 முறைக்கு 1,00,000 முறை கேளு சொல்லி தரேன். யார்கிட்ட எப்படி, எங்க, என்னன்னு சுவிசேஷத்தை எந்த விதத்துல சொல்றது? எப்படி சொல்றது? கேளு சொல்லி தரேன். தைரியமா பேச ஆரம்பிங்க. யாரு ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலன்ற கதையே இல்லை. யாரும் ஏத்துக்கவே தேவையில்ல. சுவிசேஷம் நீ பேச ஆரம்பி. கர்த்தர் கிரியை செய்வாரு. நம்ம மார்க் தொடர்ந்து வாசிக்க போறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தொடர்ந்து மார்க் வாசிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நடுவுல எதனா ஒரு நாள் பிப்ளிக்கல் கேனனைசேஷன் மேபி அதுக்குன்னு தனியா இன்னொரு நாள் ஸ்பெஷலா போடலாமான்னு யோசிக்கிறேன். இந்த வெட்னஸ்டேஸ் ரெகுலரிட்டி அப்படியே போகட்டும். பார்ப்போம் அது எப்படின்றத நான் யோசிச்சு தீர்மானம் பண்றேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. கர்த்தர் நம்மோடு பேசட்டும். மார்க்கு என்கிற யோவான் பேதுரு கிட்ட முழுமையாய் இருந்து, பேதுரு சொன்ன சுவிசேஷத்தை முழுமையாய் கேட்டு, பேதுருடைய டிரான்ஸ்லேட்டர் மெமோயர் டிரான்ஸ்லேட்டரா இருந்து, பேதுரு சொன்ன இயேசுவின் சுய சரித்திரத்தை நமக்கு அப்படியே எக்ஸாக்ட்டா முழுமையா எழுதாம, இயேசுடைய மனித அவதாரம், அவருடைய ஹியூமன் சைட், காட் சைடு இல்ல, அவருடைய ஹியூமன் சைடை பத்தி ஃபோக்கஸ் பண்ணி
வேலை செய்ய, ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்ய வந்த அவர் என்ன கிரியைகளை செய்தார், அதை அதை அந்த ஃபோக்கஸில் ஷார்ட் டவுன் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக, புல்லட் பாயிண்ட்ஸாக, இங்கே போனார் இதாச்சு, அடுத்தது அடுத்தது அடுத்தது, அந்த ஃபாஸ்ட்டில் மார்க் வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரன் அவரை குறித்ததான சாட்சி அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்க அடுத்து இயேசுடைய கிரியைகள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இயேசு நல்லா பண்ணார் அப்படின்றத பற்றி மார்க் எழுதியிருக்க. தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இன்னும் அநேக சத்தியங்கள் வேதத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நான் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை மார்க்கு எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். புறஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் அதை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே, உம்மை குறித்தும் உம்முடைய நீர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்றதை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள தகப்பன் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கற்றுக்கொள்கிற பாடத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. நோட்ஸ் எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எழுதட்டும், எழுதி படிக்கட்டும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கட்டும். தேவராஜ்யம், வேதத்தின் சத்தியம், வேதாகமத்தினுடைய படிப்பு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும் நான் செபிக்கிறேன். அட்டன் பண்ண ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து அட்டன் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.